ஐயன் நீராட சமயம் நெருங்கிவிட்டதே. செண்பகம், குளத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வருவாயா? செல்கிறேன். யாருடன் செல்கிறாய்? இன்று கௌரியுடன் செல்லவா? சரி, விரைவாக சென்று வாருங்கள்.
அபிநயம் பிடிக்கிறது, இது எல்லாமே பெண்கள் தான் செஞ்சிருக்காங்க. இதுக்கான கல்வெட்டு ஆதாரங்கள் நிறைய கோயில்கள் இருக்கு. திருவாரூர் கோயில் இருக்கு, திருபுவனம் பொன்னணையாறு நாட்டியத்தை பத்தி திருவிளையாடல் புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த சடங்குகள் அத்தனையும் தேவரடியார் பெண்கள் தான் செஞ்சிருக்காங்க. ஏன்னா தன்னுடைய கணவனை உறங்க செய்வது என்பது ஒரு மனைவிக்கான கடமை. அப்ப அந்த பெண்கள் தான் செய்ய முடியும். அது எல்லா பெண்களுக்கும் கூட அந்த அனுமதியை கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க கோயில நாட்டியம் ஆடிட்டு போறாங்கன்னா அந்த பெண்கள் மட்டும்தான் நாட்டியம் ஆட முடியும். இறைவனை தூக்கிட்டு போறாங்கன்னா அந்த பெண்கள் மட்டும்தான் தூக்கிட்டு போக முடியும். அதுலயும் ஹைரார்கி இருக்கும். அதுலயும் மூத்த பெண்களுக்கு அந்த உரிமையை கொடுத்திருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு அதிகாரமிக்க பெண்கள் அந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. அந்த இன்னைக்குள்ள எல்லா அரசியலும் அன்னைக்கு கோயில்களுக்குள்ளே இருந்தது. ஆனா செய்தவர்கள் தேவடியார்.
மாநில கலை ஆணையத்தின் தலைவர் 8 மணி அன்பில் பரிமாறி நிகழ்ச்சி நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்முடைய சட்டம் தேவரடியார்கள் என்கின்ற பொட்டு கட்டி விடுதல் என்கின்ற அந்த முறைமையை முழுக்க இல்லாமல் செய்திருக்கிறது. அதற்கு காரணங்கள் பெண்களை அவர்கள் இந்த சமூகம் சரியாக பேணவில்லை, பராமரிக்கவில்லை, அவர்களை தவறாக பயன்படுத்தி இருக்கிறது என்பதெல்லாம் காரணம். ஆனால் அது ஒரு புறம் இருக்க, இந்த அரசியல் விஷயங்கள் ஒரு புறம் இருக்க, மற்ற ஒரு பக்கம் ஒன்று உண்டு. அவர்கள் பல்லாண்டு காலமாக, பல ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமாக பேணி பாதுகாத்த அந்த கலை, அந்த பாரம்பரியம், அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முயற்சியாக நர்த்தனா அவர்களுடைய இன்றைய நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும், எல்லா இனக்குழுக்களும் ஏதோ ஒரு அரசியலை நிகழ்த்தி தன்னுடைய பழமையை, தன் பாரம்பரியத்தை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திராவிட மரபை சார்ந்த, தமிழ் மரபை சார்ந்த, ஒரு இந்திய மரபை சார்ந்த ஒரு இலக்கிய அமைப்பினை, கலை அமைப்பினை இவர்கள் மீட்டெடுப்பதற்கான இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இவர்களுடைய முயற்சி உலகளாவிய அளவில் போய் சேர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இதுல ஒரு குறிப்பை நான் சொல்றேன். இந்த மேடையில நீங்க பார்க்கும் பொழுது எந்த ஒரு பெண்ணும் வேறு மாநிலத்திலிருந்தோ அல்லது வேறு நாட்டிலிருந்தோ இறக்குமதி செய்யப்பட்ட பெண்ணை முழுக்க முழுக்க இந்த மண்ணின் மகள்களாகவே அவர்கள் இருந்தார்கள். அந்த முகம், அந்த நிறம், அந்த உயரம், அவர்களுடைய அசைவுகள், அவர்களுடைய முக லட்சணம் எல்லாம் தமிழ் மரபை சார்ந்தது, திராவிட மரபை சார்ந்திருந்தது.
அதை நான் அந்த வினாடியில் இருந்து நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்புறம் ரொம்ப நல்ல விஷயம் ஒண்ணு என்ன தெரியுமா, 7 வயசு பொண்ணுல இருந்து 60 வயது பெண் வரைக்கும் அவர்கள் இந்த மேடையில் வந்து நடனத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். வயது அது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா நான் ரொம்ப பாராட்ட நன்றி சொல்ற அந்த அர்ச்சன் இருக்கு. அவர் எவ்வளவு அழகா அவர் முகம் காட்டாமல், முகம் காட்டணும்னே அவருக்கு இல்ல, கடைசி வரைக்கும் அந்த பெண்கள் எல்லாம் தலை காட்டி கொண்டு அந்த பள்ளியறை காட்சி முடித்தவுடன் அவர் தலை காட்டி கொண்டு அங்கிருந்து வெளியேறாரு பாருங்க. அது வரைக்கும் மிக சிறப்பாக அவருடைய இருப்பு சொல்ல மாட்டேன். நான் தமிழ் சடங்குகள் தான் நம்பிக்கைகள். நம்பிக்கைகள் நிகழ்த்துதலின் மூலமாகத்தான் இந்த மண்ணிலே வேறுபட்டிருக்கு. இந்த நிகழ்த்துதல்களை அவர்கள் மிக சிறப்பாக அவங்க முன்னெடுத்து காட்டிய அந்த விஷயத்துல நான் 3 முக்கியமான இடங்களை சொல்றேன். மலர் கொய்வதற்காக 2 பேர் வந்தாங்க. அவ்வளவு அழகா அவங்க மலர் கொஞ்சாங்க. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்தாங்க பாருங்க, 2 குழந்தைகள், 2 பெண்கள். அந்த தண்ணி எடுத்துட்டு அந்த சின்ன அந்த குடத்துல தண்ணி எடுத்துட்டு போய் அந்த திருமஞ்சன நீராட்டை அவர்கள் செய்தார்கள். அது ரொம்ப அழகா இருந்தது. இன்னொன்னு, நாயக நாயகியர் பாவத்தை நிகழ்த்தி காட்டினாங்க. அதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவை தெரியுமா? இந்த குழந்தைகள் 40 நிமிஷம் ஆச்சு. ஒரு சின்ன மேடையில ஒரு மாற்றம் கிடையாது. அவங்க உள்ள போயிட்டு வெளியில வரல. அப்படியே அவங்க நின்னபடிக்கு அந்த பாட்டு போய்கிட்டே இருக்க, அவர்கள் ஆடிக்கொண்டே இருக்கிறார். என்ன எனர்ஜி! இன்னொரு குறிப்பை நான் பார்த்தேன். எந்த பெண்ணும் லயிக்காமல் ஆடலை முழுமையாக தன்னை ஒப்படைத்துத்தான் அந்த பெண்கள் ஆடினாங்க. எனக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருந்த பாட்டு சொல்லவா? முன்னால் உட்கார்ந்து இருக்கும் போது, முன்னம் அவனது நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனது ஆர்வம் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அம்மை அப்பன் அத்தனையும் மறந்தாள், அகன்றாள் அகலிடத்தால் ஆச்சாரர் தன்னை மறந்தாள், தன் நாமம் கேட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே என்ற நாயக நாயகர் பாவத்திலே அப்பர் சுவாமிகள் எழுதிய தேவாரத்தில் நான் கண்ட அந்த முழுமையான ஒப்படைப்பை ஒவ்வொரு பெண்ணினுடைய நடனத்திலும் பார்த்த ஸ்பெஷல் மென்ஷன் அந்த பானையை எடுத்து அந்த 2 பெண்கள் அவங்கெல்லாம் சந்தனம் பூட்டி கொண்டு போகிறது. முன்னா உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க என்ன ஒரு அற்புதம்! இந்த நாட்டின் கலைகளை என்ன சொல்வது? சொல்லுவாங்க இல்லையா, மொழியின் நாகரிகம், மனிதனின் நாகரிகம் பாஷை, பாஷையின் நாகரிகம் கவிதை என்று சொல்லுவார் தீபம் பார்த்தசார். ஆனால் இங்கே நான் பார்க்கிறேன் அந்த பெண்களுடைய ஒரு சிறு சிறு அசைவும், கடைசியாக அந்த குழந்தைகள், அந்த பெண்கள் எல்லோரும் அந்த 6 இருந்து 60 வரை சுத்தி இருந்து உட்கார்ந்தாங்கல்ல, இந்த கடைசியா அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு என் மனசெல்லாம் அங்க போய் ஒட்டிச்சு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் பரவசத்தோடு தான் இந்த 2.25 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தேன். எல்லாரும் சில பேர் வந்து கேட்டாங்க, தண்ணி குடிக்கிறீங்களா, காபி? ஒண்ணும் மனம் நிறைவாக இருக்கின்ற பொழுது, கண்களுக்கு காட்சிகள் இருக்கின்ற பொழுது, ஒரு சிறிய ஒரு மன கலக்கத்தையோ ஒரு மன அயர்வையோ தராத முழுமையாக எங்களை சிவாலயத்தினுடைய முழுமையான பூஜைகளை ஒரு காலத்தில் பெண்கள் தான் முன்னெடுத்து நடத்தினார்கள். அதுதான் இந்த நாட்டிற்கான வரலாறு என்பதை வரலாறு மீட்டெடுத்துக் கொண்டிருக்கு. வரலாறு மீட்டெடுத்துக் கொண்டிருக்கு. எங்களை எல்லாம் வெளியில் தான் பேசியிருந்தார்கள். இல்லை, வெளியில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை. நீங்கள் தான் எங்களையே எல்லாவற்றையும் செய்வதற்காக எங்களை ஆட்டுவித்தவர்களே நீங்கள் தான் என்ற அந்த பெண்களை கொண்டாடக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்வை மீண்டும் மீண்டுமாய் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால போய் நாம் எல்லாரும் வாழ்ந்தோமா இல்லையா? யாரால் கொண்டு போய்விட முடியும்? 2 மணி நேரம் 2 மணி நேரம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரீல்ஸ் பாக்குறதுக்கே 2 மணி நேரம் 20 நிமிஷம் செலவழிக்கிறதா இன்னைக்கு தகவல். இன்னைக்கு காலையில தகவல். இந்த 2.25 மணி நேரத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் போட்டு காட்டணும். கோவில் என்பது இந்த நாட்டில் எவ்வளவு முக்கியமான, நான் ஒண்ணு சொல்றேங்க, இந்த நாட்டில் கலையும் கோவிலும்
ஆன்மீக உணர்வும் இருக்கும் வரைக்கும் தமிழ் இனத்தை யாராலும் அசைத்து பார்த்திட முடியாது என்பதுதான் இந்த நாட்டிற்கான அடையாளம். நாங்கள் அதில் வேறுபாடு காண்பதில்லை என்பதுதான் எங்களுடைய தனி பெருமை. நான் வேறு ஏதோ ஒரு மார்க்கத்தை சார்ந்தவள், ஆனால் 300 வருஷத்துக்கு முன்னாலே எங்க தாத்தா பாட்டி இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தானே. அந்த உணர்வு எனக்கு வந்தது. என்னுடைய புராதனத்தை, என்னுடைய மூத்த அந்த காலகட்டத்தை நீங்கள் நினைவுபடுத்தினீர்கள். ஆடையிலே என்ன ஒரு அலங்காரம். என் பக்கத்துல ஒரு டாக்டர் உட்கார்ந்து அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், இந்த 3 கால்ல கொலுசு போட்டுருக்கு எங்க பிள்ளைங்க, இத கிடைக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன், ட்ரிப்ளிகேட்ல கிடைக்கும், அங்க வெளிநகர் கடையில கிடைக்கும். என்கிட்ட இந்த 3 இருக்குது. எங்க அம்மா என் கல்யாணத்துல எனக்கு போட்டாங்க. அந்த 3 அந்த பிஸ்தா, பாயல், வட்டி, கண்டா. எந்த ஒரு பெண்ணுக்கும் அந்த நகைகள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒண்ணுமே ஆகல. அவ்வளவு அழகான நகைகள், என்ன ஜட, கையில என்ன வளையல், அத்தனை மோதிரங்கள், அந்த 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 முகங்களில் இருந்த பாவங்கள், அவர்கள் அந்த தீட்டி இருந்த திருநீரு, அவர்கள் பூசி இருந்த மஞ்சள், கையில் வைத்திருந்த மருதாணி, நீங்கள் புடவையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது தேர்ந்தெடுத்த வர்ணங்கள், இந்த தேர்ந்தெடுத்த டெக்ஸ்சர், எந்த பெண்ணுக்கும் உடம்பு தெரிஞ்சா? என்ன கலாச்சாரம், என்ன அழகு. அந்த பாதைகள் கவுத்து வச்சுட்டு அந்த 2 பெண்கள் ஆனால் இந்த சின்ன சோப்பை இங்க வச்சுட்டு ஆடும் பொழுது நான் சொன்னது அந்த டாக்டர் மாட்ட சொன்னேன், இதெல்லாம் கிடைக்குதா? அந்த பொண்ணு திருப்பி விட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டுச்சு. அன்னைக்கா தெரிஞ்சுக்கணுமா என்ன கேட்டாங்க, இதெல்லாம் எதுக்கு போடுறதுன்னு கேட்டுச்சு. அழகியலுக்குதான் பெண்களை தவிர அதை யார் பாதுகாக்க முடியும் இந்த நாட்டில்? கவர்ச்சி இல்லாமல் அழகிய பண்பாட்டை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடிய அத்தனை ஆபரணங்களையும் நீங்கள் இந்த நாட்டியத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறீர்கள். அந்த பிள்ளைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை கேட்டா இது ஒரு கலகத்தின் குரல் தான். இடவத்தளியலார் என்கின்ற இந்த புதிய மார்க்கம் என்பது தமிழ்நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய வரலாற்றை மீட்டெடுக்கக்கூடிய, நம் உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய, நம் கலையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கலகத்தின் குரலாக, ஒரு புரட்சியினுடைய மேடையாக இந்த மேடையை நான் பார்க்கிறேன். உங்களுடைய ரொம்ப சூப்பரான ஒரு ஆளை கூப்பிட்டு தலைமை, தமிழ்நாட்டின் மகளிர் ஆணையத்தின் தலைமை. அவங்க தைரியத்தை பத்தி நம்ம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாம். நான் எதிர்பார்க்கிறேன் இந்த பிள்ளைகளினுடைய இந்த முயற்சி. எனக்கு தெரியாது, நத்தனாவே இவங்க சொன்னாங்க, எனக்கு கொஞ்ச நாளாதான் அந்த பிள்ளைய தெரியும். நான் நேற்றுதான் அந்த பொண்ணை பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது அந்த பொண்ணை 20 வருஷத்துக்கு முன்னால இருந்தே எனக்கு தெரியும். நானும் அவளும் டெல்லி, ஆக்ரா, பாகிஸ்தான் பார்டரு, வாகா பார்டர், அப்புறமா குருத்வாரா, இதெல்லாம் போய் ஒரு 15 நாளுக்கு மேல கூடவே இருந்திருக்கும். 2004 அந்த பிள்ளையும் நானும் அப்ப அந்த குழந்தையாக பார்த்து இன்றைக்கு ஒரு ஆசானாக நான் அவளை பார்க்கின்ற பொழுது மிரண்டு போகிறேன். தன்னுடைய தம்மக்கள் அறிவுடைமை என்று சொல்வார்கள். என்னுடைய அடுத்த தலைமுறை மிக சிறப்பாக சிந்தித்து மிகப்பெரிய போரிலே தன்னை முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டு முன்னால் இருக்கக்கூடிய வீராங்கனையாக இந்த பெண் இருக்கிறார். அவளுக்கு செய்யக்கூடிய வாழ்த்து என்பது அந்த பெண் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த குரலுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து தோள் கொடுப்பதும், வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதும், உலகளாவிய நிலையில் அந்த பெண் இந்த குழுவினரோடு சென்று இந்த கலாச்சாரத்தை பரப்போதும் தான் அவளுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றியோ அல்லது அவளுக்கு நாம் செய்யக்கூடிய வாழ்த்தோ என்று தெரிவித்துக் கொண்டு அந்த பெண் இன்னுமாய் இந்த கலைப்பணியை தொடர வேண்டும்.